இன்னைக்கு நான் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன டவுன் கேட் டார்க் ஹால் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, ஒரு 5 பசங்களை வந்து பார்த்தனா காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கான்வென்ட்ல வந்து பார்த்தனா சேர்த்து விடுறாங்க அவங்க அப்பா அம்மா. ஏன்னா இந்த 5 பொண்ணுகளையுமே வந்து பார்த்தனா ஒரு விதத்துல கிறுக்குத்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அடுத்தது இந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தனா தனித்திறமையானது வளருது. எல்லாருமே வந்து பார்த்தனா ஒவ்வொரு துறையில பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல பல அமானுஷங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம படத்தோட கிரண் கண்டுபிடிக்க பாக்குறாங்க. கடைசியில கண்டுபிடிக்கும் போது கிரணுக்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு குட்டி பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது. கண்ணை மூச்சு பார்க்கும்போது பக்கத்துல வந்து பார்த்தா யாருமே இல்ல. அப்ப அந்த பொண்ணு சத்தம் வந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அது வந்து பார்த்தா ஒரு மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு கிட்ட போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தா இந்த பொண்ணை பார்த்துட்டு பாப்பா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தா இந்த குழந்தை கண்ணை மூச்சு பாக்குது. அது குழந்தை இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின் பெரிய பொண்ணா இருக்காங்க போல இருக்கு. ஹீரோனோட அப்பா வந்து பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போறது. ஏன் இப்போ கூட வந்து பார்த்தா அவங்க வீட்டை கொளுத்தி விடுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணோட கணவர் ஒருத்தர் வந்து டேக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, அவர் தான் வந்து பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இவங்க எங்க பேசிட்டு இருக்காங்கன்னா ஒரு சைக்காலஜி டாக்டர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்றானா, இதெல்லாம் வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை கிடையாது, சின்னதான ஒரு மன பிரச்சனை தான். உங்க அப்பா இங்க இறந்து போயிட்டாரு, அந்த சோகத்துல இருக்கிறனால மனதளவுல கொஞ்சம் நீ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. போக போக வந்து பார்த்தா கண்டிப்பா நீ சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து பார்த்தா ஒரு டாக்டர், பேர் வந்து பார்த்தா ஷர்லா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டரா எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கல, இவங்க வந்து பார்த்தா பிஹெச்டி முடிச்ச ஒரு டாக்டர். இந்த ஸ்கூல் காலேஜுக்குலாம் வந்து பார்த்தா அட்மிஷனுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. டார்க் பேவ் அப்படின்ற ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட போறோம். ஏன்னா இந்த அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பசங்களுக்கு எல்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி சைக்காலஜியா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே வந்து பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறோம். நீங்க வந்து பார்த்தா உங்க பொண்ணு அங்க சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிரண் அம்மா வந்து பார்த்தா ரெடியா இருக்காங்க. பட் கிரணுக்கு வந்து பார்த்தா சுத்தமா பிடிக்கல, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் வந்து பார்த்தா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே 3 பேர் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. யாரும் சொல்லி பார்த்தா கிரண், அவங்க அம்மா, அப்புறம் கிரனோட ஸ்டெப் ஃபாதர்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்தா பொண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப அம்மாக்காரி என்ன சொல்றானா, எதுக்கு நீ அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றேன், உனக்கு வந்து பார்த்தா இந்த ரிஸ்க் எடுக்கிறதா ரொம்ப பிடிக்கும் சொல்லல, அந்த ஸ்கூல் அப்படி என்னதான் சொல்லி தராங்க சொல்லிட்டு நீ போய் பாத்துருவாங்க அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து பார்த்தா கிரண் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடாம அந்த இடத்தை விட்டு என்ன பண்றானா தன்னோட பெட்ரூமுக்கு போறா. பின்னாடி அம்மாக்காரி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நீ இந்த மாதிரி போக மாட்டேன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், அப்பா இருந்து போன கருத்து நீ வந்து பார்த்தா ரொம்ப தனிமையில இருக்க, அந்த ஒரு காரணம் தானே, உங்க அப்பா தானே சொல்லுவாரு அடிக்கடி என் பொண்ணுக்கு வந்து பார்த்தா எல்லாமே சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து பார்த்தா இதுமே வந்து பார்த்தா உனக்கு சில்வர் ஜூப்ளியா தான் இருக்கும், நீ வந்து பார்த்தா கண்டிப்பா அங்க போ, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட மண்டைய கழுவி மனசை வந்து பார்த்தா மாத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை வந்து பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. யாரையான்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட அம்மா அப்புறம் ஸ்டெப் அதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் கூட்டிட்டு போறாங்க. அது வந்து பார்த்தா ஒரு பழமையான பில்டிங். பட் அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல. ஹீரோன் தப்பிக்கணும்னு சொல்லி நினைச்சா கூட அந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய காடு. அதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பழமையான ஒரு கட்டிடத்துக்குள்ள வந்து பார்த்தா இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்கூல் பாக்குறதுக்கே வந்து பார்த்தா ரொம்ப பழமையா இருக்குன்றனால ஏசியன் வரலாற்றுல கண்டிப்பா அது வந்து பார்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மாக்காரி வந்து பார்த்தா இதை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறார். அதே மாதிரி இந்த ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்றானா, அங்க இருக்கிற ஒரு லைட்டை பார்த்துட்டு இந்த லைட்டை பார்த்துல கண்டிப்பா இது வந்து ஒரு 100-150 வருஷம் பழமையா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ரொம்ப பழமையான ஸ்கூல், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தா நம்ம பொண்ணு படிக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன அந்த லைட் வந்து பார்த்தா 200 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ஸ்கூல் வந்து பார்த்தா ரொம்ப பழமையான ஸ்கூல், ரொம்ப ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டதுன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஸ்கூல் அப்படின்ட்டு. இங்க வந்து பார்த்தா அடிக்கடி வெளிச்சங்கள்லாம் கட் ஆயிட்டே இருக்கும், அது மட்டும் இல்லாம கரண்ட் வசதி கூட கிடையாது, பழமையான ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து பார்த்தா தங்க வைக்கிறதுக்காக ஒரு ரூமு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது கிரண் என்ன பண்றானா, ஒரு சாத்தப்பட்ட ஒரு பழமையான ரொம்ப தூசி தம்பட்டையோட இருக்கிற ஒரு ரூம், அந்த ரூமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, பாப்பா இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப நேரம் பார்க்க கூடாது, நீ வா பொண்ணோட ரூமுக்கு போலாம் அப்படின்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு நாங்களே போக மாட்டோமா, அங்க என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப நாளா போட்டிட்டு இருக்கு, நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வந்து பார்த்தா கூப்பிட்டுட்டு நேராங்க போறாங்களாச்சா. இப்ப நைட்டு வந்து பார்த்தா சாப்பிடறதுக்காக அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே வந்து பார்த்தா சாப்பாடு கொண்டு வராங்க. யாரு கொண்டுட்டு வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க தான் கூட்டிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தவங்க கூடவே வந்து பார்த்தா ஒரு மாத்திரையை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை அந்த பொண்ணை போட சொல்றாங்க. அந்த பொண்ணு போட்டுட்டாலா முழுங்கிட்டாலா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்படி அந்த மாத்திரையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தா பவர் கொடுக்க போற ஒரு மாத்திரை,
அறிவு வந்து பார்த்தா எக்கச்சக்கமா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரனுக்கு வந்து பார்த்தா அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. மறுநாள் கீரன் மாதிரியே வந்து பார்த்தா 4 பொண்ணுகை இந்த இடத்துக்கு அடுத்தடுத்து கார்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த 5 பசங்களுக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5மே வந்து பார்த்தா அராத்து பிடிச்சவங்க. அதுலயுமே கடைசியா வர பாத்தீங்கன்னா பெரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து பார்த்தா சரியான திமிரு பிடிச்சவ. ரீசெண்டா வந்து பார்த்தா ஒரு கொலை கேஸ்ல கூட இந்த பொண்ணு மாட்டிருக்கா. அதனால தான் வந்து பார்த்தா இந்த பொண்ணை வந்து இங்க கூட்டி இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே மொத்தம் 5 பேர் தானே இருக்காங்க. வேற யாருமே இந்த இடத்துல கிடையாது. முன்னாடி படிச்சவங்களும் கிடையாது. இதுக்கு மேல படிக்க போறவங்க இங்க மட்டும் தான் போல இருக்கு. அப்ப ஹீரன் கேக்குறாங்க, அம்மா எதுக்கு நாங்க மட்டும் இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீங்க 5 பேர் வந்து பார்த்தா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பிரின்சிபல் மேடம் என்ன பண்றாங்கன்னா ஹீரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடியும் வந்து பார்த்தா ஒரு கிரைம் ரேட் இருக்கும். ஹீரன் வந்து பார்த்தா தன்னோட படிக்கிற ஸ்கூலே வந்து பார்த்தா கொளுத்தி விட்டுருப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தா வெரோனிகா ஒரு பையனை, அதாவது அவங்க அப்பாவே வந்து பார்த்தா கொலை பண்ணிருப்பான். இப்படி ஏகப்பட்ட கிரைம் ரேட் உள்ள பசங்க எல்லாம் வந்து பார்த்தா இந்த இடத்துல மாட்டி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பசங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தனித்தனியான ஒரு ரூம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நைட் டின்னர் எல்லா பசங்களும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 5 விதமான டீச்சரை அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு பாடம் நடத்த போறாங்க. நம்ம மொத்தமே வந்து பார்த்தா இயற்கையும் மனிதனத்தையும் மட்டும் தான் படிக்க போறோம். இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான இலக்கியங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க போறோமே தவிர மற்றபடி உங்களுக்காக நாங்க வேற எதுவுமே பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோவை பார்த்த கடத்த அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பிரின்சிபல் இருக்காங்களா அவங்களோட பையன் தான் போல இருக்கு. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் வந்து பார்த்தா எல்லாருக்கும் மியூசிக் சொல்லி கொடுக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுநாள் வந்து பார்த்தா இந்த இடத்துல டிராயிங் கிளாஸ் ஆனது ஆரம்பிக்குது. அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தா இந்த வெரோனிகா இருக்கலாம் கிறுக்குத்தனமா என்னத்தை வரைஞ்சிட்டு இருக்கா, என்னத்தை வரைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இங்க இருக்கிற இந்த கட்டிடம் வந்து பார்த்தா தீப்பிடிச்சு எரிய போகுது அப்படின்ற. ஓகே பரவாயில்ல அப்படின்றாங்க. அட அது மட்டும் இல்லாம நீங்களும் இதுல தான் மாட்டிட்டு இருக்கீங்க, இந்த பாருங்க அந்த இடத்துல தான் நீங்க கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்களா. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா ஒன்னொன்னா பறஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரன் வந்து பார்த்தா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து பார்த்தா ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தா வெரோனிகா முன்னாடி வந்து பார்த்தா ஹீரன் உட்கார்ந்து இருக்கா. இது வந்து பார்த்தா ஒரு போயட்ரி கிளாஸ் போல இருக்கு. அது நடந்துட்டு இருக்கும்போது டக்குனு இந்த வெரோனிகா என்ன பண்றானா ஹீரன் முடிய பத்த வைக்கிறா. உடனே இந்த பாத்திர ஹீரன் என்ன பண்றானா அந்த பொண்ணு கிட்ட சண்டை போறாங்க இந்த மாதிரி பண்ணு சொல்லிட்டு. இப்படி இதுக்கு ரெண்டும் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த பிரின்சிபலோட அசிஸ்டன்ட் வந்துட்டு வெரோனிகாவை பிடிச்சு அப்படியே செவுத்துல தூக்கி அடிக்கிறாங்க. அதை பாக்குற எல்லாருக்கும் பார்த்தா ஒரு மாதிரி ஜர்க்கா இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தா இங்களை ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட சேட்டைகளை என்கிட்ட வச்சுக்க முடியாதுமா, வந்தமா படிச்சமா போனமான்னு இருக்கும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா அந்த இடத்தை விட்டு போறாங்களா. இப்போ அப்படியே கட் பண்ணா இசை கிளாஸ் நடக்குது. மியூசிக் கிளாஸ்ல அங்க இருக்கிற பொண்ணுங்களா வந்து பார்த்தா எனக்கு அதை வாசிக்க தெரியும் இதை வாசிக்க தெரியும் சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ன பண்றானா ஃப்ளூட் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தா ஹீரோக்கு என்ன சொல்றானா இங்க பாருங்க நீங்க வந்து பார்த்தா எக்யூப்மெண்ட் தேட தேவையில்ல, அதுவே வந்து பார்த்தா உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை நல்லா நோட் பண்ணிக்கீங்களா. கடைசியில வந்து இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை சொன்னதுக்கு அடுத்து ஹீரன் வந்து பார்த்தா பியானோ வாசிக்கிறாங்க. அப்படி அவங்க வாசிக்கும் போது வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா பிடிச்சு போயிட்டு ஏன்னா ஹீரன் வந்து பார்த்தா அப்படி சூப்பரா வாசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த மேத் கிளாஸ் கவிதை கிளாஸ் அப்படின்ட்டு எல்லாமே போயிட்டு இருக்குது. இதுல வந்து பார்த்தா ஒரு பொண்ணுக்கு கணக்கே சுத்தமா தெரியாது. அந்த பொண்ணு வந்து பார்த்தா கணக்க பர்ஃபெக்ட்டா போடுறா. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தா கவிதை எழுத தெரியாது. பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தா கவிதை அப்படி அழகா எழுதிருக்கா. எப்படிமா உன்னால இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன தெரியல, அந்த பேப்பரை பார்த்ததுமே என்னாலே வந்து பார்த்தா வார்த்தைகளை கொடுத்து கவிதை எழுத முடிஞ்சிச்சு, யாரோ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா ஹீரோ போட ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற காத்துக்களையும் இங்க இருக்கிற சத்தத்தையும் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சு பாரு, இதுக்குள்ளதான் வந்து பார்த்தா இசையை பொழிஞ்சிட்டு இருக்கு, இது மூலமா உன்னால வந்து பார்த்தா நிறைய இசைகளை கத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா ஹீரன் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்களே. கண்ணமுச்சு பாக்குறப்ப ஹீரன் வந்து பார்த்தா ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்துருக்காங்க. எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சத்தியமா தெரியல. டக்குனு வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரனுக்கு என்ன பண்றானா சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்கார்றா. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு பொண்ணு பரல, அவளுக்கு வந்து பார்த்தா சாப்பிட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வரல போல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இன்னொரு பொண்ணு என்ன பண்ற எனக்குமே வந்து பார்த்தா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்ப ஹீரனுக்கு என்ன பண்றானா இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நல்லா கணக்கு போட்டுட்டு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கு கணக்கு போட தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்தா பேசிக் கணக்கு கூட போட தெரியாது, நான் ஸ்கூல் படிக்கும் போது கணக்குகளை கூட வந்து பார்த்தா ஃபெயில் ஆயிட்டேன், பட் என்னால வந்து பார்த்தா எப்படி இந்த அளவு கணக்கு போட முடிஞ்சதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னும் போது ஹீரன் வந்து பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு இந்த கவிதை எழுத்துவா தெரியுமா, அப்ப வந்து பார்த்தா அலற மாதிரி தெரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தா பயப்படுறா, எதுவுமே பேச மாட்டா. ஹீரன் வந்து பார்த்தா என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அப்படியே ஹீரன் வந்து பார்த்தா லைட்டா திரும்பி பாக்குறாங்களா. அங்க ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுத்துல கருப்பு கலர் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே உங்க லைட் அந்த பக்கம் திருப்பும் போது அந்த உருவமானது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செவுத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. டக்குனு ஹீரன் அவளை பிடிச்சி உலுக்கி என்னடி ஆச்சு ஒழுங்கா சொல்லுடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ வந்து பாத்திரம் அவளை துன்புறுத்துறான், அவளை அடிக்கிறான், துன்புறுத்துறான் அப்படின்ட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. யாரை என்னத்தை பண்றாங்கன்னு சொல்லணும் போது நான் கவிதை எழுதுனல, அந்த கவிதைக்கு வந்து பாத்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தது எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணு தான், அவளை வந்து பாத்திரம் புதுசா பிறந்த பொருத்தம் போட்டு அடிக்கிறான் துன்புறுத்துறான் அப்படின்னும் போது சரி அந்த எலிசபெத்
காதல்ன்றவங்க எங்க இருக்காங்க அப்படின்னும் போது என் கனவுல அடிக்கடி வருவாங்க அப்படின்றா. இன்னடி கனவுல போறவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னும் போது அங்க ஏற்கனவே வந்து பார்த்தா மத்த 3 பொண்ணுங்களும் இருக்காங்களா. இப்ப இந்த 5 பேர் இருக்கும்போது கிரண் என்ன பண்றாங்கன்னா வெளியே போய் பார்க்கும்போது அங்க பரண்டால வந்து பார்த்தா எவனோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. கிரண் பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா டக்குனு கதவு சாத்திட்டு வெளியே வந்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம போனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வெரோனிகாக்கு வந்து பார்த்தா பயலாம் கிடையாதுல. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு எல்லாம் அப்ப என்ன பண்றானா எனக்கெல்லாம் இங்க இருக்க பிடிக்கல நான் என்ன பண்றேன்னா என்னோட ரூமுக்கு போறேன் உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு திறக்க போகும்போது கிரண் வந்து பார்த்தா கதவு திறக்க கூடாது அப்படின்ட்டு தடுக்கிறாங்க. அப்ப வெரோனிகாக்கும் கிரணுக்கும் வந்து பார்த்தா சண்டை பெற போகும்போது கரெக்டா வந்து பார்த்தா கிரண் அந்த டோரை லாக் பண்றாங்களே. வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தா அந்த கதவை திறக்கிற மாதிரி தெரியுது. கிரணுக்கு வந்து பார்த்தா புரிஞ்சு போயிட்டு இங்க என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு மத்த பசங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா டக்குனு இதுக்கு மேல வெளில போறதுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது அத்தா இங்கே படுத்து தூங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 5 பேருமே வந்து பார்த்தா அதே ரூம்ல படுத்து தூங்குறாங்க. இப்பதான் 5 பேருமே வந்து பார்த்தா தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. யாருமே வந்து பார்த்தா விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வரவே இல்லையா. அவங்க அப்பா அம்மா கிட்ட மைண்ட் வாஷ் பண்ணி தான் இந்த இடத்துக்குள்ள கூட்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த கவிதை எதுவெல்லாம் அந்த பொண்ணு சொல்றா எனக்குமே வந்து பார்த்தா இங்க வரணுட்டு விருப்பமே கிடையாது. பட் எங்க அப்பா அம்மா தான் வந்து பார்த்தா கம்பல் பண்ணி அனுப்பி வச்சாங்க அப்படின்னும் போது நம்ம 5 பேர் மட்டும் இங்க இருக்கோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து பார்த்தா வெளியே போயிட்டு அந்த பிரின்சிபல்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் கிரண் என்ன பண்றாங்கன்னா இந்த 4 பேரும் கூட்டிட்டு 5 பேரா போயிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க. நாங்க நேத்து நைட் இங்க இருக்கும்போது எங்களுக்கு சில அமானுஷமான விஷயங்களை பார்த்தோம். எங்க 5 பேரை தவிர்த்து யாரோத்தவங்க வந்து பார்த்தா எங்க ரூம்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது டக்குனு அதுக்கு அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருமா நீங்க வந்து பார்த்தா ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்களே அந்த ஒரு மாத்திரையில தான் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது. இனிமேட்டு அந்த மாத்திரை வந்து பார்த்தா நான் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த மாத்திரை சாப்பிடாம இருக்கணும்னா நிறைய நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா இவங்க வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களே வந்து பார்த்தா கொடுக்கப்பட்ட அந்த இசை கணக்கு கவிதை அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பொண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ன பண்றானா பைத்தியம் பிடிச்ச மாதிரி படம் வரைஞ்சிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு என்ன பண்றானா பேப்பர் பத்தாம தரையில கணக்கு போட்டுட்டு இருக்கா. இப்படி படம் வரைஞ்சிட்டு இருக்கல அந்த படம் வரையில எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கீழே டிசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்கதை கீழே நோட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா எல்லாரும் சாப்பிடலாம் சொல்லிட்டு டைனிங் டேபிள் வரும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த கணக்கு போடுறல அந்த பொண்ணு மட்டும் வரல. அப்ப அவங்க கிட்ட கேக்குறாங்க எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சாப்பிட வர மாட்டா அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோன் கேட்கும்போது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கா உங்களை மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே அந்த கவிதை எழுதுற பொண்ணு என்ன பண்றானா போறேன் அப்படின்ட்டு எனக்கு சாப்பாடு வேணான்ட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அந்த வெரோனிகா காட்டுறாங்க. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. இவங்க கிட்ட போன் இருக்கும் பட் அதை புடிங்க வச்சுப்பாங்க வெளி உலகத்துக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த பிரின்சிபல் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறது ஹீரோனுக்கு கொஞ்சம் பேடா இருக்கு. அதனால அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க திரும்பி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த கவிதை எழுதுற பொண்ணு வந்து பார்த்தா அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எலிசபெத் இருக்கால இனிமேட்டு வந்து பார்த்தா எனக்கு கவிதை எழுத சொல்லி தர மாட்டாலாம் எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு கவிதை எழுதாம இருக்க முடியல பட் எனக்கும் வந்து பார்த்தா கற்பனை திறன் வரமாட்டேனுது அவ என்ன தெரியல கோச்சிட்டு போயிட்டா வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் திரும்பி பாக்குறாங்க. ஒரு ரூம்ல இருந்து வந்து பார்த்தா பிளட் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவு திறந்து பார்க்கும்போது அங்க வந்து பார்த்தா ஒரு பொண்ணு அவ வந்து பார்த்தா பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கா. சுத்தி மெழுகுவத்தி வச்சுட்டு கூடவே வந்து பார்த்தா எனக்கு தனித்தகம் எடுக்குது தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற மீன் தொட்டியோட தண்ணி எடுத்து வந்து பார்த்தா குடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கிரண் பார்த்துட்டு ஏதோ ஒரு வந்து பார்த்தா பேய் பிசாசு இல்ல ரெண்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நேரா லைப்ரரி போயிட்டு இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படிக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட தகவல் கிடைக்குது. குறிப்பா சொல்ல போனா இந்த டிசி அப்படின்ற கையெழுத்து சம்பந்தப்பட்ட புக் எடுத்து படிக்கும்போது அது வந்து பார்த்தா தாமஸ் கார் அப்படின்ற ஒருத்தரோட பேரை குறிக்குது. அந்த ஆளு வந்து பார்த்தா நேச்சரான படங்களை வரைவார் போல இருக்கு. அதே படத்தை தான் வந்து பார்த்தா இங்க அந்த பொண்ணு பறந்துட்டு இருக்கா. ஒருவேளை ஒரு ஆத்மா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பொருத்தி வர யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட வெரோனிகா தான். வெரோனிகா கிட்ட வந்து பார்த்தா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றா. நம்ம படம் வரையறா அந்த பொண்ணு அவ வந்து பார்த்தா எல்லாத்தையுமே டிசி அப்படின்ற மாதிரி குறிப்பா அது வந்து பார்த்தா இந்த இடத்துல தாமஸ் காரன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேரை குறிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கவிதை எழுதுற பொண்ணு அப்ப எலிசபெத்னு சொல்லி ஒரு பேர் சொல்றாங்க. உண்மையிலே எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இங்க இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தா தன்னோட 21வது வயதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நானுமே வந்து பார்த்தா நல்லா பியானோ வாசிக்க கத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் எனக்கு சின்னதா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து பார்த்தா வெரோனிகா நீ என்ன வேணா பேசு எனக்கு இது மேல நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பார்த்தா கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து போகணும் எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிரணுக்கு வந்து பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற கண்ணாடி எல்லாம் புடஞ்சு கிரணை வந்து பார்த்தா பபால்கள் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. டக்குனு வந்து பார்த்தா கிரண் பயப்படுறாங்க. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா கிரனோட கற்பனை தான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேய்கள் வந்து பார்த்தா கிரனை சுத்து போற மாதிரி தெரியுது. கிரண் பயப்படுறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரு மொட்டை பை என்ன பண்ணுதுன்னா கிரனை பயமுறுத்த டக்குனு ஒரு காட்டன் என்ன பண்ணுனா கிரண் மேல விழுந்துட்டு அது உழுந்த கருத்தை வந்து பார்த்தா கிரண் வந்து பார்த்தா அலறாங்க. அந்த இடத்துக்கு வெரோனிகா தான் வந்து பார்த்தா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளில போறாங்க. வெளிய போனக்கு அடுத்தது வெரோனிகா வந்து பார்த்தா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க நான் வந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்தா உனக்கு இப்ப தெரிஞ்ச மாதிரி ஏகப்பட்ட பேய்கள் வந்து பார்த்தா என்னோட கணக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து பார்த்தா கண்டுக்கவே இல்ல ஏதோ ஒரு பக்கத்துல இருக்குதா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கண்டுக்காம என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தா இந்த பொண்ணு மேல
மேல எதுக்கு ஒரு கொலை வழக்கு இருக்கு, யார கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா சரியான சைக்கோ போல இருக்கு. இந்த பொண்ணுகிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா தப்பான முறையில நடந்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இதெல்லாம் இவங்க பொறுத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா போட்டு அடிக்கிறது, இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒரு நாள் வெரோனிகா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பங்காரன் என்ன பண்ணிருக்கானா அவங்க அம்மா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா காப்பாத்தணும், இவன் தொல்லை இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து அவங்க அப்பாவை குத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பொண்ணு எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருந்திருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோன் சொல்றாங்க, இங்க நடக்கிற மர்மம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தீர்வு இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா கூட்டிட்டு பேகமா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோன் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல, நின்னு பாத்துருப்பாங்க. அந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல நிக்க கூடாது பாப்பா, அங்க என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்களே. அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட போட்டோக்கெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வரலாற்று அறிஞர்கள் அவங்களாம் அவங்க போட்டோ எல்லாம் ஹீரோன் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ தங்க வர மாதிரி தெரியுது. டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா போய் பதுங்கிக்கிறாங்க. பட் வெரோனிகா மட்டும் வந்து பார்த்தா அந்த இடத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தா அந்த பிரின்சிபல் கேக்குறாங்க, நீ அடங்கவே மாட்டியா, எதுக்கு இந்த இடத்துக்குலாம் வர, உன்னதான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், ஏன் கேட்க மாட்டேன், நீ மட்டும் தான் மந்தியில பேர் யாராச்சும் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பார்த்தா பின்னாடி ஒரு சவுண்ட் யாரும் சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஹீரோனை காணும். ஹீரோன் தப்பிச்சு போயிட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோன் வந்து பார்த்தா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா பியானோ சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த இடம் வந்து பார்த்தா ஜொலிக்குது. அதுல வந்து பார்த்தா அந்த கணக்கு வாத்தியாரு, பிரின்சிபல், அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 3 பேரும் வந்து பார்த்தா நிக்கிறாங்க. ஹீரோன் இதை பார்த்துட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னா அந்த பியானோ கிட்ட போறாங்க. அங்க வந்து பார்த்தா மைக்கேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தா பியானோ வாசிட்டு இருக்காரு. ஹீரோனும் சேர்ந்து வாசிக்கிறாங்க. டக்குனு வந்து பார்த்தா மைக்கேல் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. ஹீரோன் வாசிக்க அந்த இடத்துல வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மேல வந்து பார்த்தா ஒரு வெள்ளை கலர் கதவானது ஓபன் ஆகுது. அதை பாக்குற அந்த பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்ல, நான் நினைச்சதோட பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மொட்டை பை இருக்குல்ல, ஹீரோன் கிட்ட வந்துட்டு இங்க பாரு நான் சொல்ற பாட்டை பாசி அப்படின்னும் போது டக்குனு அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதெல்லாம் கேட்காத, இங்க இருக்கிற பாதி பேர் வந்து பார்த்தா உன்னோட கற்பனை தான், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நீ பாசிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் இருக்காரு. அவரும் வந்து பார்த்தா ஹீரோன் நல்லா பாசிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல. டக்குனு வந்து பார்த்தா அந்த மொட்டை என்ன பண்றான், ஹீரோனை பயமுறுத்துறானா. டக்குனு ஹீரோன் என்ன பண்றான், கண்ணை மூச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தா யாருமே காணும், எல்லாமே வந்து பார்த்தா கற்பனை மாதிரி தெரியுது. அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த ஹீரோ மட்டும் தான் இருக்கான். அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா, அவங்கள எங்க அப்படின்னும் போது அப்படிலாம் யாருமே கிடையாது, நீ நானும் மட்டும் தான் இருக்கிறோம், நீ பிராக்டிஸ்க்காக வந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் நம்ப மாட்டாங்க. இல்ல நான் வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அப்படின்னும் போது ஹீரோன் வந்து பார்த்தா ஒரு கேமரா பார்த்துட்டு நான் பண்ற எல்லாத்தையுமே நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இங்க என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லணும் போதான். இப்போ வந்து பார்த்தா அந்த பிரின்சிபலோட பையன் வந்து பார்த்தா ஒரு ட்விஸ்டர் ரிபல் பண்றான். ஆக்சுவலி இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரலாற்று அறிஞர்கள் வந்து பார்த்தா பல கற்பனையான கண்டுபிடிப்புகளை வந்து பார்த்தா நிகழ்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திருப்பாங்களே. பட் அவங்களால வந்து பார்த்தா பாதியிலே முடிக்க முடியாம போயிருக்கும். அப்படி முடிக்க முடியாம போனவங்களா வந்து பார்த்தா பேயா மாறிட்டு இந்த இடத்துல சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட ஆத்மாக்களை வந்து பார்த்தா இந்த பொண்ணுங்களோட உடம்புல கொடுத்து அவங்கள வந்து பார்த்தா கட்டுப்படுத்தி அவங்க மூலமா வந்து பார்த்தா அந்த ஆராய்ச்சி தொடரணும் அப்படின்றத இந்த பிரின்சிபலோட ஒரு கேவலமான ஒரு ஐடியா. அந்த ஒரு ஐடியா வந்து பார்த்தா செலவுபடுத்துறதுக்காக இந்த பசங்களுக்கு ஒரு மாத்திரை மாதிரி கொடுத்தாங்களே, அது வந்து அவங்க அறிவை பலவும் படுத்தாது உடம்பும் படுத்தாது, அது வந்து பார்த்தா அவங்களை வீக்காக்குறதுக்கான ஒரு மாத்திரை. அந்த மாத்திரை மூலமா வந்து பார்த்தா இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா யார் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபலோட பையன் தான் சொல்லிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாம சரி வெரோனிகா எங்க, அவ என் கூட தான் அவளை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவ எங்க போனான்னு தெரியல, பட் எங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தா அவளை சுத்தமா பிடிக்காது, அவளுக்கு என்ன பேரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோன் வந்து பார்த்தா அந்த பையன் கிட்ட சண்டை போறாங்க. கேண்டா என்னடா நியாயம் இது, நீங்க வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னும் போது அதுக்காக வந்து பார்த்தா எங்களோட வாழ்க்கை ஏண்டா விளையாடுறீங்க அப்படின்னும் மாதிரி சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணதை வந்து பார்த்தா தூக்கி போட்டு புடைச்சிட்டு அங்க இருக்கிற டீச்சர் எல்லாருமே கூட்டு வச்சு பார்த்தா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா அந்த பிரின்சிபல் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டினா உனக்கு நல்லது, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தா உங்க அப்பாவை கடைசி வரைக்கும் உன்னால பார்க்க முடியாம போயிடும் அப்படின்றாங்க. நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு ஆராய்ச்சிக்கு நீ உட்படுத்திக்கணும் அப்படின்னும் போது டக்குனு ஹீரோன் என்ன சொல்றாங்க, எங்க என்னங்க நியாயமா இருக்கு, நீங்க வந்து பார்த்தா அந்த ஆராய்ச்சி நடத்து அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, பட் அவங்களாம் வந்து பார்த்தா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கல்ல, நான் எப்படிங்க வந்து அதுல வந்து இது பண்ண முடியும், அவங்களோட பாக்கியம் அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, இப்ப நாங்க எங்களோட பாக்கிய வாழ்ந்துமே அப்படின்ற மாதிரி சொல்ல. இதனால வந்து பார்த்தா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இந்த கவிதை எழுத்துவால ஒரு பொண்ணு அவ வந்து பார்த்தா மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இதான் வந்து பார்த்தா நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம். டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு அவளுக்கு வந்து பார்த்தா உடம்பு சரியில்லை ரொம்ப வீக்கா இருக்கா, நீ என்ன பண்றனா உடனே போயிட்டு போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தபக்கல் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோன் கிட்ட சொல்ல. ஹீரோனுக்கு என்ன பண்றானா பேகமா போயிட்டு அந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ள இருக்கிற போனை எல்லாத்தையுமே தேடி பார்க்கறான். இந்த பசங்களோட போன் எல்லாமே வந்து பார்த்தா அங்க இருக்கும். எப்படி ஹீரோன் என்ன பண்றானா தட்டு மாதிரி ஒரு போனை ஆன் பண்ணி போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் வந்து பார்த்தா தகவல் கொடுத்துட்டா. இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா, எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்கும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட உயிரிழப்புகள் போறது சகஜம் தானே, அந்த மாதிரி இந்த ஒரு உயிரிழப்பு போனாலும் பிரச்சனை கிடையாது, நம்மளோட வேலையை வந்து பார்த்தா நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. டக்குனு ஹீரோன் போடி வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் போது
இருக்கும்போது டேய் என்னடி பேலோ பண்ணிருக்க உனக்கு எமன் இந்த மாதிரி பணம் சொல்லான்ட்டு பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சு வைங்க மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லப்போம் கரெக்டா இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு பொண்ணு சக்கரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறா சுத்தி மெழுகுவத்தியோட. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வெரோனிகா தான் பேய் பிடிச்சிட்டு போல இருக்கு. ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்னும் போது டக்குனு வந்து பார்த்தா கீரனை பயமுறுத்துவாங்க. கீரனுக்கு வந்து பார்த்தா தூக்கி பாரி போட்டுட்டு உடனே இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா தன்னோட கண்ட்ரோல நீ வந்துரு அதை பத்தி நீ எதுவுமே நினைக்காத உன்னோட கண்ட்ரோலுக்கு நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லப்போ அந்த பொண்ணு ஹீரோனை பயமுறுத்துறால. அப்படி பயமுறுத்தும் போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரன் வந்து ஒரு மெழுகுவத்தை தள்ளி விடும் போது அங்க இருக்கிற காட்டன்ல பார்த்து அது எரிய ஆரம்பிக்குது. இப்போ ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா வெரோனிகா அடிச்சு தன்னோட பக்கம் வந்து பார்த்தா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தா நார்மல் ஆயிட்டா. இதுக்கு அடுத்து இவங்க வெளில போலான்னு சொல்லி பார்க்கும்போது வெளியே வந்து பார்த்தா இந்த கணக்குல புலியான அந்த பொண்ணு வந்து பார்த்தா வெளில நிக்கிறா. கதவு துறடினா அவளுமே வந்து பார்த்தா பேயில பொசஸ் ஆகி நிக்கிறா போல இருக்கு. எப்படியும் வந்து பார்த்தா அவளை தடுமாறி உங்க கதவு திறக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னும் போது அட போடி அப்படின்னு அவளும் வந்து பார்த்தா செத்து போயிட்டா. அதே மாதிரி இந்த படம் வரையில அந்த பொண்ணுமே வந்து பார்த்தா செத்து போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா இந்த இடத்துல செத்து போயிட்டு இருக்கும்போது ஹீரன் வந்து தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நேரத்துல இந்த பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா அந்த கணக்கு புள்ளியை கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா வெளியே கொடுத்து சமாளிச்சிரு அப்படின்னும் போது அப்பதான் அவன் வந்து என்ன பண்றான்னா கூப்பிட்டு அந்த பில்டிங் எரியுது அப்படின்ற மாதிரி காட்டும் போது இனிமேட்டு வந்து பார்த்தா போலீஸ்காரங்க வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது நம்மளோட திங்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் வந்து பார்த்தா எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த இடமே வந்து பார்த்தா தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரனுக்கு வந்து பார்த்தா எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி தெரியல. அவங்க அப்பாவோட ஆத்மா வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரனுக்கு வந்து பார்த்தா இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது அந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல வந்து பார்த்தா இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் ஆராய்ச்சி ஒன்று சான்றிதழ்கள் எல்லாம் தப்பா இருக்கு அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த கணக்கு போல இல்ல நம்ம மாட்டிக்க போறோம் நம்ம எப்படியாச்சும் போகணும் அப்படின்னும் போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க அந்த பிரின்சிபல் அவனை குத்தி கொலை பண்றாங்க. கொலை பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஞாபகமே வருது இந்த மாதிரி நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா இவங்க இதோட நிக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு பெல்ல வந்துட்டு இருக்கானா. அப்படி வரும்போது அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தா அவங்களை தீக்கி இறையாயிட்டாங்க. அவங்களுமே வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரன் வந்து நிக்கும் போது கரெக்டா மேல இருந்து வந்து பார்த்தா ஒரு கட்டையானது விழ போகுது. ஹீரன் மேலதான் விழ போகும். அது ஹீரனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டு ஹீரோ வந்து பார்த்தா இறந்து போயிட்டான். இப்ப ஹீரன் மயக்கத்துல இருக்காங்க. அப்படி மயக்கத்துல இருக்கும்போது யாரோ தவங்களை தட்டி எழுப்புறாங்க. யாரும் சொல்லி பார்த்தா ஹீரோனோட அப்பா தான். ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்கா வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளில போறாரு. அப்போ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது சே நீ தப்புலாம் பண்ணல கரெக்டா தான் இருந்த உங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒரு கை பாத்துலாம்னு சொல்லி தானே வந்திருக்க கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை வெளில கூட்டிட்டு போறாரு. வெளியே போனதுமே இந்த பொண்ணு வந்து பார்த்தா மயக்கம் போட்டுட்டா. மயக்கம் போட்டதுக்கு அடுத்து ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தா இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்களே. அப்படி போகும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தா ஹீரன் அப்புறம் அவங்க அப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்தா பேயா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேக்குறா அப்பா நான் வந்து இப்ப இறந்து தானே இருக்கா அப்படின்னும் போது ஆமாமா கொஞ்சமா நீ இறந்துட்டு இருக்கிற பட் நீங்க இறக்க கூடாது வாணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ஹீரன் என்ன சொல்றேன்னா இல்லப்பா நான் செத்து போயிடுறேன் என்னால வந்து பார்த்தா நீங்க இல்லாத இடத்துல என்னால வாழ முடியாது நான் உங்க கூடவே வந்துட்டுமா நம்ம ரெண்டு பேரும் பொண்ணாவே இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்பா வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் நான் வாழ்ந்து முடிச்சுட்டாமா எனக்குன்னு எல்லாமே இல்ல இப்போ நீ வந்து பார்த்தா வாழணும் உனக்குன்னு சொல்லிட்டு சில காலங்களும் இருக்கு அதை நீ பாதுகாக்கணும் இல்ல கண்டிப்பா நீ உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தா மறைஞ்சு போறாரு. இப்ப ஹீரன் மார்க்கெட்ல இருந்து வந்து பார்த்தா கண்ண முழிக்கிறாங்க. அப்படியே ஹீரனோட ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஸ்கூல் வந்து பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதோட சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.